என் கம்பீரமான குரலால் உங்களை கதிகலங்க வைக்கப் போகிறேன் என்று சொல்லும் அளவு ட்ரம்பின் குரல் கரகரப்பானதற்கு காரணமே வர்த்தக வாக்குவாதம்தான் என மனம் திறந்துள்ளார். உலக நாடுகளுடன் ஒற்றை ஆளாக ட்ரம்ப் வர்த்தக போரை தொடுத்து வரும் நிலையில் வர்த்தகம் தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இப்படி தன் குரல் ஆகிவிட்டதாக விடிய விடிய மிமிக்ரி செய்து புலம்பும் ஒரு கல் ஒரு கண்ணாடி சந்தானம் போல் நகைச்சுவையாக பேசியுள்ளார் ட்ரம்ப். A question about Venezuela, but can I just first ask, the health of the president's always news. Your voice sounds a little rough. Are you feeling all right? I feel great. I was shouting at people because they were stupid about something having to do with trade in a country, and I straightened it out. But I blew my stack at these people. முட்டாள்தனமாக அவர்கள் நடந்து கொள்வதாகவும் அதனால்தான் கோபத்தில் கத்தி இப்படி ஆகிவிட்டதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அது எந்த நாடுடனான வாக்குவாதம் என ட்ரம்ப் கூறவில்லை எனினும் சமீபத்தில் ஆசிய நாடுகளுடன் குறிப்பாக சீனாவுடன் தான் அவர் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. யுக்ரைன் ரஷ்யா போர் மிக தீவிரமாக 3.5 ஆண்டுகளை கடந்தும் நடந்து வரும் நிலையில் பிரான்சிடமிருந்து யுக்ரைன் 100 ரஃபேல் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளது. யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பிரான்சிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு பிரான்ஸ் அதிபர் மேக்ரானை சந்தித்து பேசிய ஜெலன்ஸ்கி அடுத்த 10 ஆண்டுகளில் 100 ரஃபேல் போர் விமானங்களை யுக்ரைன் பெறும் வகையில் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளார். இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் கடந்த வாரம் முதல் ஏற்பட்ட 3 நிலச்சரிவுகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 30க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஜாவா மாகாணத்தின் சிலாகாப், பஞ்சர்னேகரா மாவட்டங்களில் கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்ட நிலையில் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. மாயமானவர்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வடமேற்கு நைஜீரியாவில் உள்ள ஒரு பள்ளி விடுதியிலிருந்து 25 மாணவிகளை துப்பாக்கி ஏந்திய கொள்ளையர்கள் கடத்திச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தான்கோ வசாகு பகுதியில் உள்ள மாகாவில் அமைந்துள்ள இப்பள்ளியிலிருந்து மாணவிகளை கடத்தும் முன் துப்பாக்கிச்சூடும் நடத்தப்பட்டுள்ளது. இதில் ஒரு ஊழியர் கொல்லப்பட்டுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.